சாமி ஒரு சின்ன சந்தேகம் சாமி. சித்தர் நினைச்சா ஒருத்தங்க தலையெழுத்தை மாற்ற முடியுமா? ஏமா சித்தர்கள் நினைத்தால் கடவுளாலேயே மாற்ற முடியாது, தலையெழுத்தை மாற்ற முடியாது. சரி சாமி. இப்போ பிறக்கும் போதே ஒருவன் வந்து உனக்கு எழுதி வச்சுக்கின, நீயே எழுதி வச்சுக்கின இன்ஜினியர் டாக்டர் அப்படிங்கிறது அப்போவே பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம். அப்போ ஒருத்தன் வந்து திருடுறான் கொள்ளையடிக்கிறானா அவனுக்கு அதுக்காகவே பிறந்தவன். அப்போ இது தப்புங்கிறது வந்து அப்போ அவனை தப்பு ரைட்டு செய்யாதவனுக்கு தானே தெரியும், செய்தவனுக்கு தப்பு ரைட் தெரியும். ஒருத்தன் கொலை பண்ணுறான், அவனுக்கு சரின்னு தானே குத்துறான். தப்புன்னா ஏன் போய் குத்த போகிறான்? ஒருத்தன் திருடுறான் ஊரா மட்டும் பொருள், தப்புன்னா அவன் ஏன் திருட போகிறான்? அவனுக்கு அது சரி, பார்த்தவனுக்கு தப்பு. அப்படி அப்போ தலையெழுத்து வந்து என்னவோ அதுபடி தான் நடந்துட்டு இருக்கோம். ஒரு சித்தர்னாலையும் மாற்ற முடியாது. நபிகள் நாயகர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் பிறக்கும் போது அது கொஞ்சம் வேறுபட்ட விஷயம் அது. ஏன்னா பிறந்த செத்தவன் திருப்பி பிறக்க போதெல்லாம் கடவுளே தேவை கிடையாது. மனுஷன் ஒருத்தன் பிறந்தான் வாழ்ந்துருக்கிறான், செத்து போகிறான், திருப்பி அவனுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொன்னால் கடவுளுக்கு இங்கே வேலை கிடையாது. கடவுள் என்னத்துக்கு ஒன்றா பிறந்தாச்சு, நல்லவனாவோ கெட்டவனாவோ கஷ்டப்பட்டோ வசதியாவோ எப்படியோ ஒன்று வாழ்ந்து செத்து போகிறான், திருப்பி மறுபடியும் பிறக்க போகிறதெல்லாம் அவனுக்கு கடவுள் அங்கே தேவை கிடையாது. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. அவங்க 2 மாதமும் பிறப்பு இல்லைன்னு சொல்லின்னுக்கிறாங்க, அது இன்னும் அறியல அவங்க. ஆனால் நபிகள் நாயகன் சொல்கிறாரு, ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கும் போது 3 படைக்கிறார். அந்த 3 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தன் சோதகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானோ, ஒருத்தன் பீசகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானோ, ஒருத்தன் உச்சியில் உட்காந்துங்கிறானோ. இந்த உச்சியில் உட்காந்துங்கிறவன் உலகத்தினுடைய செயல் புரிகிறானோ, நன்மை தீமைகளை செய்கிறானோ. இந்த சோதகை பக்கங்கிறவன் நன்மை செய்யறதெல்லாம் கணக்கு எழுதினுக்கிறான், பீசகை பக்கங்கிறவன் தீமை செய்யறதெல்லாம் கணக்கு எடுத்துங்கிறானா. இவன் மரண தருவாயில் இது 2 இந்த கணக்கை எடுத்து போய் அல்லாஹ்விடம் கொடுக்குறாங்க அப்படின்ற நபிகள் நாயகன் சொல்கிறார். அப்போது அந்த கணக்கை எழுதினவனே தான் இவன் கணக்கை வச்சுக்கிறான். எந்த ஒரு மனிதன் இந்த பிறவியில் அவன் என்ன எவ்வளோ நன்மைகள் செய்கிறானோ அந்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் மரண தருவாயில் அவனுடைய ஆன்மா நிர்ணயம் பண்ணுது வாழ்க்கையை. நீ இந்த தவறுகள் செய்துகிற, நீ இந்த மாதிரி பிறந்து இது தீர்த்துட்டு வா அப்படின்னு பிறக்கிறான். ஆனால் இவன் தீர்க்காமல் திருப்பி திரும்ப அதையே செய்து அதிகமாக பண்ணிக்கிறான். ஒரு பொய் ஒரு தவறை செய்துட்டான்னா அந்த தவறை மறைக்கிறதுக்கு 10 தவறை செய்து நிற்பான். அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை மறைக்கிறதுக்கு தீர்க்கிறதுக்கு வந்தால் இந்த உலகத்தில் தீர்க்காமல் ஆசைன்ற நோய் பிடிச்சிக்கின்னு அவனை திரும்பி பாவத்திலேயே பண்ணி அவன் சுமந்து இங்கே பொறுத்துன்னுக்கிறான். எவன் ஒருவனுக்கு பாவம் இல்லையோ அவனுக்கு பிறப்பு இல்லை, எவன் ஒருவனுக்கு பாவம் இருக்குதோ அவனுக்கு இங்கே பிறப்பு உண்டு. என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, இன்றைக்கி கிறிஸ்துவ மதம் வந்து உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது, முஸ்லீம் மதம் உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது, இந்து மதம் குறைஞ்சிக்கின்னு இருக்குது, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கிறிஸ்துவ மதம் வந்து வழிபட வச்சுருக்குது, முஸ்லீம் மதமும் வழிபட தான் வச்சுருக்குது, இந்து மதம் கடவுளை அடையிறதுக்கு வச்சுருக்குது. கடவுளை அடைஞ்சவன் பிறக்கிறது இல்லை, பிறக்காதால இங்கே ஜனம் கம்மியாகி போச்சு, அவன் பிறக்கிறதுக்குன்னே இருக்கிறதெல்லாம் அதிகமாகி போச்சு என்ன இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் வந்து எந்த தண்டனையும் கொடுக்கறது கிடையாது, கடவுள் வந்து எந்த நன்மையும் செய்யறது கிடையாது. ஏன்னா கடவுளுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமே கிடையாது. 5 பஞ்சபூதங்கள் தான் மனிதனை படைக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு இடத்துல மழை பெய்யும், சுத்தமான தண்ணியாக இருக்கும், அங்கே ஒன்றுமே இருக்காது, கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி. 4 நாள் அதில் வெயிலுக்கு பட்டு, 4 நாள் அதில் காற்று பட்டு அந்த மண்ணோட இருக்கிற தண்ணியில் பார்த்தா ஒரு சின்ன பூச்சி உருவாகும். அந்த சின்ன பூச்சி இன்னொரு 10 நாள் போயின்னா ஒரு தவளை உருவாகும். இதை எந்த கடவுள் வந்து படித்தார்? எந்த கடவுளானா அதுக்கு வந்து படித்தாரா? நீ பூச்சியாரு புழுவாருன்னு. கடவுளுக்கும் படைப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மனிதன் தன்னை தானே ஏமாற்றிக்கணும், உலகத்தையும் ஏமாற்றினுக்கிற விஷயம். உண்மையை புரிஞ்சிக்கணும்னா தெரியும், உண்மையை புரிஞ்சிக்க முடியல அவனால். 5 பஞ்சபூதங்கள் தான் படைக்குது, 5 பஞ்சபூதங்களால் தான் அழியிறான். இறைவனுக்கு இங்கே வேலையே இல்லை, 5 பஞ்சபூதங்களை இயக்கிறது தான் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் அடையணும்னா இந்த 5 பஞ்சபூதத்தை ஒன்றாக்கணும், அப்போ தான் இறைவன் அடைய முடியும். 5 பஞ்சபூதம் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் இறைவன் அடைய முடியாது. அந்த ஒன்றாக்குற வழியை தான் சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். யோகம்ன்றது என்னன்னா, தனித்தனியாகிற பொருளை ஒன்று சேர்க்கறது தான் யோகம். ஒன்று சேர்ந்தால்தான் ஞானம், ஞானம் சேர்ந்தால்தான் கடவுள். ஞானம் கிடைக்காத வரைக்கும் மனுஷனுக்கு கடவுள் தெரியாது, கடவுள் அடையவும் முடியாது.
அவன் மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் போய் வழிபட்டு நிற்பான். ஆனால் அது கடவுளுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் கடவுளை கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லுவான். அவனே அவனை ஏமாத்தின்னுக்கிறான்னு அர்த்தம். அது இதுக்கு ஜாதி மதம் கிடையாதுயா கடவுளுக்கு. கடவுள் நன்மை கெட்டவன் நல்லவனே கிடையாது கடவுள்கிட்ட. ஏன்னா கடவுளுக்கு இன்ப துன்பம் கிடையாது. எவனுக்கு இன்ப துன்பம் தான் நல்லது கெட்டது அப்போ தான் யோசிப்பான். கடவுளுக்கு இன்ப துன்பம் இல்லாத போது நல்லது கெட்டது அவர் பார்க்கறதே கிடையாது. ஆன்மாவை மட்டும் பார்க்குறார், உடலை பார்க்கறதில்ல, மனசை பார்க்கறதில்ல. அந்த ஆன்மா பதப்படணும், பதப்படுறதான் யோகம் வேணுன்றது. அதனால இங்கே கடவுளை கடவுளை கடவுளைன்னு ஏமாத்தின்னுக்கிறோம். நிஜத்தில் யோசித்தீங்கன்னா தெரியும், இறைவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்ந்துன்னுக்கிறோம் வாழ்க்கை. இப்போ மனிதனுக்கு கடவுள், மிருகத்துக்கு யார் கடவுள்? 84,000 கோடி ஜீவராசிகள் உலகத்தில் இருக்குது. எது கடவுள்? அதுக்கு அது வாழலையா? அது சாகலையா? அது குட்டி போடலையா? அது தூங்கலையா? ஏன் இதெல்லாம் புரியல? அது என்ன மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுளா? மற்ற உயிருக்கு கடவுள் இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சாதான் கடவுளை பற்றி புரியும். இதெல்லாம் புரியாதவனு கடவுளை பற்றி புரியாது. அதனால கடவுள் என்றது உன்னுடைய மூச்சு தான் கடவுள். உலகத்தில் எதுவும் கடவுள் இல்லையா? உன் மூச்சு தயா கடவுள். இந்த மூச்சு ஓனதுக்கு கடவுள் ஆகாரம் தயா கடவுள். அது ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் எல்லாம் செத்து போடும். மனுஷனுக்கும் கடவுள் வந்து காப்பாற்ற சோறு இல்லைன்னா செத்து போடுவான். அப்போ கடவுள் என்றது முதல்ல மனிதனுக்கு ஆகாரம் தான். பிறந்த உடனே பால் கொடுக்குறா தாய், கொடுக்கலாம் அந்த குழந்தை செத்து போயிடும். கொஞ்சம் வளர்ந்த உடனே ஏதாவது ஆகாரம் ஊட்டுறாது, இல்லைன்னா செத்து போயிடும். அங்கே குழந்தை கடவுள் தெரியுமா? கடவுள் என்றது ஒன்று கிடையாதுயா. கடவுளே நீ தாயா கடவுள். உன்னை தவிர உலகத்தில் வேற எதையா கடவுள்? நீ தானே ஏன் செயல் புரியுறீங்க? இது ஏன் புரியல? நன்மையும் தீமையும் நீ தானே செய்துன்னுக்கிற. இந்து கோயிலில் சிலைங்க வச்சிருக்கோம். ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சாந்தமாக ஒரு சாமி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சூளங்களும் வச்சு நிற்கும். இதெல்லாம் எது கடவுளுக்கு தேவையா? கடவுள் கண்ணால் பார்த்தா உலகம் அழிஞ்சிடும். அங்கே வச்சுக்கிறதெல்லாம் கடவுள் சிலையில் உன் சிலையை தான் வச்சுக்குது. மனித வாழ்வு இப்போ மனிதன் இப்படிலாம் இருக்கிறான்டான்னு சித்தரித்து வச்சுக்கிறான். இந்த உண்மைகள் தெரியாத கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியாதுப்பா. அதனால மனிதனுக்கு, எந்த மனிதனுக்கும் கடவுள் எந்த தண்டனையும் கொடுக்கறதில்லை. நல்லபடியாக வாழறதும் தீமையில் அழியறதும் நீயே காரணம். உனக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. மாயை வந்து பிடிச்சிக்கிச்சு, மாயையில் மாட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லுவான். மாயை இவனை தேடி வரல, இவன் மாயை தேடி போய் விழுவான். அதனால பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்லுவார், முதற் சங்கு அமுதூட்டும். ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் கொடுக்குறாள் பால், அது பால் இல்லையா, அமுதம். அது தாண்டா ஒரு குழந்தைய உயிராக வளர்க்கறதுக்கு காரணமே அந்த தாய் கொடுத்த பால் தாண்டான்றான். அதனால அதை பாலுன்னு சொல்லல, அமுதுன்றான். அதை முதற் சங்கு அமுதூட்டும், இடைச்சங்கு நல் விலங்கு பூட்டும்னா. தாலி கட்டும் போது ஒரு பாலும் பழம் கொடுப்பாங்க. அது ரெண்டு பேரும் இணைக்குதுடா, விலங்கு போட்டுடா ரெண்டுக்கும். கடைச்சங்கு அம்புட்டோ இம்புட்டோ, கடைசியாக ஊத்துறேன பால், அம்மா வந்துக்குது, அக்கா வந்துக்குது, தங்கச்சி வந்துக்குது, அண்ணன் வந்துக்கிறான்ட்டு. அது தப்பு, நான் தப்பும் போனாலும் போகண்டான்ட்டான். அந்த மாதிரி கடவுளுக்கே இங்கே வேலை இல்லையா? மனிதன் தான் என் கடவுள். மனிதனை விட ஒரு கடவுள் இல்லையா? ஆனால் மனிதன் சிறந்தவனாக இருக்கணும், மனிதன் எல்லாருக்கும் உதவுறவனாக இருக்கணும். அவன் தான் என் கடவுள். வேற ஒரு கடவுளே கிடையாது என் உலகத்தில். ஐயோ, இப்போ இந்த முதல் பாடம் பண்ணுறதுலேருந்து கோயிலுக்கு போகிற ஆர்வம் குறைஞ்சிடும். அது குறைஞ்சிடும், குறையதான் செய்யும். ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் ஊரெல்லாம் சுற்றிங்க. அந்த உண்மை தெரியும் போது உனக்குள்ளே உட்காந்துங்கிறது. இப்போ நான் தான் கடவுள்னு உனக்கே தெரியுது. இப்போ நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அதனால் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே தன்னை ஆராயும் போது நான் தானே கடவுள் என்ற நினைப்பு வந்துடும். நான் எனக்கு கடவுள், நீ உனக்கு கடவுள். நான் உனக்கு கடவுள் இல்லை, நீ எனக்கு கடவுள் இல்லை. இந்த மனோபாவத்தை மனசில் வழங்கும். கடவுள்னு தனியாக உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. சும்மா ஏமாத்தின்னுக்கிற விஷயம் அதெல்லாம். அது எதுக்காக வைக்கப்பட்டது? கடவுள்னு ஏன் வகுத்து வச்சான் ஆதியில் அப்படின்னா, மனுஷன் காட்டு மிராண்டி மாதிரி ஆயிடுவான். அதனால நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது, அதுதான் நம்மளை காப்பாற்றுது, அதுக்கு தான் நம்ம அதால் தான் நம்ம பிறந்தோம், அதால் தான் நம்ம அழியிறோம் அப்படின்னு வச்சாதான் மனுஷன் ஒரு பயத்துக்குள்ளே வாழ்வான், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்வான்றதுக்காக வகுத்து வச்சான். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இறைவன்ற உடனே மனிதன் தான். மனிதனை விட இறைவன் ஒன்றும் இல்லையா?
ஐயா இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு இருந்ததுப்ப கோயில் உள்ள நுழையிறப்ப துவாரபாலகர்னு 2 பேர் இருக்காங்க. ஆமாம். அவங்கள அனுமதி கேட்டு உள்ளே போக சொல்கிறாங்க. சொன்னாங்களா எங்கேயாவது? அதுக்கப்புறம் முடிச்சுட்டு சொன்னாங்களா போவானான்னுட்டு? இல்லை சொல்ல. அப்புறம் சொல்லலையே. அப்புறம் நான் துவாரபாலகர் அவன் எவனோ ஒரு சிற்பி பொழப்புக்கு சிலை செய்து வச்சுக்கிறான். அது பேசுமா? அதுக்கப்புறம் கோயிலை விட்டு வெளியில் வரும்போது சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு ஆமாம், காதில் போய் சொல்லிட்டு வரணும். ஏன்னா அவர் காது அவ்வளோ பெருசு, உலக அளவுக்கு இருக்குது. நீ உலகத்தில் சொல்கிறவங்களாம் கேட்டுன்னுக்கிறாரு. இதெல்லாம் ஏமாத்தின்னுக்கிற விஷயம்பா. அப்போதான் அந்த பிரார்த்தனை. நான் சொல்கிறது என்னன்னா, அவன் எதையானா வச்சுட்டு போட்டான், அவன் தொழிலுக்காக மிச்சான். இப்போ நீ என்ன வேலை செய்கிற? நான் ஹோம் டெக்கரேட்டர். அதான் இன்டீரியர் பிளைவுட் ஒர்க்கு, இன்டீரியர் டெக்கரேட்டர். சரி, நீ உன் தொழிலை நீ செய்கிற, இன்னொரு தொழிலை செய்கிறான், இன்னொரு தொழிலை செய்கிறான். அவன் செய்கிற தொழில் உனக்கு பிடிக்காது, நீ செய்கிற தொழில் அவனுக்கு பிடிக்காது. அது மாதிரி சிற்பி ஒரு தொழில் செய்தான், அந்த சிற்பத்தை வச்சுக்கின்னு அவன் பிழைக்கிறான். ஐயர் ஒரு தொழில் செய்தான். இதை அவங்க செய்துட்டு போட்டான். நமக்கு அது வேண்டாம். நமக்கு நம்மளை தேடி பார்ப்போமே, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாமே. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கினா இறைவன் யாருன்னு தெரிஞ்சிடுமே. இந்து மதத்தில் ஒரு புனிதமான விஷயத்தை செய்து வச்சுட்டாங்க. ஆடி மாதம் வந்துச்சுன்னா கோழி அறுத்துருவான், ஆடு அறுத்துருவான். கேட்டால் அம்பாலை கொண்டாடுறேன்னுவான். அம்பாலை கொண்டாடுறது கறி மீனெல்லாம் போட்டு கற்பூரம் கொளுத்தி தேங்காயெல்லாம் வச்சு கும்பிடுவோம். அதே வந்து ஆடி கிருத்திகை வந்துச்சுன்னா முருகருக்கு குழாலெல்லாம் சரியாகாது, வடை பாயசம் போடணும், கும்பிடுவோம். இது ஏன் கும்பிட்டான்? இது முட்டாள்தனமா அறிவாளித்தனமானு சிந்திச்சா தெரியும். அறிவாளித்தனம். ஏன்னா கடவுளை கும்பிட்றத விட நீ சாப்பிட்ற ஆகாரத்தை தான் கும்பிடணும். அதான் உன்னை காப்பாற்றினுக்குது. எந்த கடவுளை உன்னை காப்பாற்றாது. அதனால ஆதிலேயே அதை வகுத்து வச்சுக்கிறான். இதுதாண்டா உன்னை காப்பாற்றும். இதை கும்பிட்றாங்க, இதை சோறை கும்பிட்றேன்னா கும்பிட மாட்டேன். அதனால இது கடவுளுக்கு போட்டு கும்பிட்றேன்னா தான் கும்பிடுவேன். அதனால அதை கும்பிட வச்சுக்கிறான். புத்திசாலித்தனமாக வச்சான். நம்ம முட்டாள்தனம்னு சொல்லின்னுக்கிறோம் அதை. ஏன்னா நமக்கு புத்தி இல்லை. அதனால எல்லா தத்துவங்களும் உண்மையை அறியாதனால இவனுக்கு தெரியல. தெரியாதாலே இவன் தடுமாறி கிடக்குறான். உண்மையை புரிஞ்சுங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். சாமி ஒன்றும் இல்லை, நான் எப்போதுமே ஒரு அம்பாலை நினச்சி நான் 4 லைன் பாடுவேன். ஆனால் இவ்வளோ நாள் அது மீனிங் தெரியாமே பாடிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் போன இதில் பார்த்தேன் உங்கள் வீடியோவில், எதுவுமே அர்த்தம் தெரியாமல் பாடுறதுனால ஒரு பிரச்சனமும் இல்லை. தப்பு. அந்த ஒரு 4 லைன் சொல்லி உங்கள்கிட்ட அர்த்தம் கேட்டுக்கலாம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாடல்கள் பாடுவாங்க. அந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா 50 பாட்டு 40 பாட்டு கூட பாடுவாங்க. ஆனால் அந்த பாட்டை எல்லாரும் கேட்பாங்க. இப்போ ரேடியோவில் ஒரு பாட்டு போடுறோம், அதையே எல்லோரும் தான் கேட்குறான். அது மாதிரி பாடி என்ன பிரயோஜனம்? 40 பாட்டு தெரிஞ்சிக்காத, 400 பாட்டு தெரிஞ்சிக்காத, 4 பாட்டு தெரிஞ்சுக்கோ. 4 பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சுக்கோ. அதை 4 பேருக்கு சொல்லு. அதானே பயன் தரும். இருக்கிற பறவைகளில், உலகத்தில் இருக்கிற பறவைகளில் தனி சிறப்பு குயிலுக்கு இல்லையா? குயிலை பேசாத கவிஞனே இருக்க மாட்டான். ஏன் குயிலை பேசாத கவிஞனே இருக்க மாட்டான்? பாட்டு பாடுற ஆற்றல் குயிலுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் குயிலுக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, கேட்குற மனுஷனுக்கு அர்த்தம் தெரியுது. அது மாதிரி நீ பாடுற பாட்டு மற்றவனுக்கு அர்த்தம் தெரியணும். தெரியாத பாடி என்ன பயன் இருக்குது? அதனால பேப்பரில் இருக்கிற எழுத்தை பசங்க கிட்ட கொடுத்தா கூட படிக்க போகுது. அது என்ன பெரிய சிறப்பா? ஆனால் அந்த எழுத்துக்குள்ள அவங்க மகான்கள் என்ன சொல்லிக்கிறான்னு சொல்லு, அதான் சிறப்பு. அதையும் கூட எடுத்துக்கப்பா. ஒன்றை விட்டு ஒன்று எடுத்துக்கிறியா? ரெண்டும் சேர்ந்தா தான்ப்பா இயங்கும். ஒன்றா இயங்காது எப்பவுமே. எல்லாத்துலேயும் உன் உடலும் உயிரும் இருந்தால் தான் இயங்கும். அதே மாதிரி. ஆமாம், உடல் மட்டும் இருந்தால் இயங்காது, உயிர் மட்டும் இருந்தால் இயக்கத்துக்கு வராது. சாமி சொல் சாமி. ஒன்றும் போது உயிரெழுத்து உயரை வாங்கி உறங்குதல் போது இதை வந்து நீ பப்ளிக்கில் கேட்குறிய. ஒன்றுமே 1ஆம் கிளாஸ் படிக்காதது இப்போ நான் சொல்லணும். இப்போ அதுக்கு பதில் அகஸ்தியர் பாடல். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியல. அதை நான் எப்படியோ நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா அது ஒன்றும் செட் ஆகலை எனக்கு. அவ்வளோ விளையாட்டாப்பா சித்தர் பாடல். அவ்வளோ விளையாட்டா சித்தர் பாடல. இப்போ 4ஆம் தேதி சென்னை சில்க்குக்கு போனேன். நான் வரமாட்டேன்ட்டேன். ரொம்ப கட்டாயம் நீ வந்தே ஆகணும். ஏன்னா சென்னை சில்க்கு ஓனருக்கு ஒரே பையன். அவர் எல்லா கடை 32 கடையும் மெயின்டைன் பண்ணுறாரு. 40,000 பேர் வேலை செய்கிறாங்க அவங்கக்கிட்ட. அவங்க 4வது ஆண்டு விழா திருவள்ளூர் சென்னை சில்க்கு.
அதை கோயம்புத்தூர்லேருந்து அவங்க ஃபேமிலியும் இங்கே வந்துருக்குது, அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்துருக்குறாங்க. அதனால் எல்லாரும் உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க சாமி, நீங்கள் கட்டாயம் வரணும், எங்களுக்காக ஒரு மணி நேரம் வாங்கணும். சரி வேறு வழி இல்லைடான்ட்டு போனேன். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சது, மாலை போட்டாங்க, சால்வை போட்டாங்க, போட்டவங்கள எடுத்துக்கினாங்க, ஊர்பட்ட போட்டவங்கள, மேனேஜருங்களுக்கெல்லாம் கடையில் வேலை செய்யலாம், ஆசீர்வாதம் மட்டும் எல்லாம் பண்ணேன். பண்ணி முடிஞ்ச பிறகு கேபன் ஓனர் உட்கார்ற கேபனுக்கிட்டுன்னு போயிட்டாங்க. அங்கே உள்ளே இட்டுன்னு போய் என்னை கேட்டார், சாமி திருவாசகம் பைபிள் குரானு அந்தந்த மொழியில் இருக்கிறோம் அவன் படிச்சிடுறான், ஆனால் அந்த சித்தர் பாடலை மட்டும் படிக்கவே முடியல, அர்த்தமே விளங்கலை. ஆனால் நீங்கள் படிக்கவே இல்லைன்னு பல வீடியோக்களில் சொல்லிக்கிறீங்க, அது எப்படி சாமி உங்களுக்கு மட்டும் புரியுது? பரிபாஷைகள் எப்படி தெரியுது, எப்படி புரியுதுன்னாலும் நான் சொன்னேன், இங்கிலீஷு தெரிஞ்சுக்கன்னா இங்கிலீஷ்காரங்க கூட உறவாடணும் இல்லை, அப்போ தெரிஞ்சுக்கலாம். இல்லை இங்கிலீஷ் போய் படிக்கணும், அப்போ படிக்கலாம். ரெண்டுமே இல்லாத இங்கிலீஷ் பேசணுன்னா எப்படி வரும்? நான் இங்கிலீஷ்காரங்க கூட உறவாடினப்பா என்ன, அதான் உண்மை. அதனால் அந்த சித்தர் பாடல்கள் ஏதோ எனக்கு 1ஆம் கிளாஸ் கூட படிக்கலைன்னாலும் அதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதுப்பா அப்படின்னு. அது மாதிரி இப்போ நீ சொல்கிற பாடல் அகஸ்தியர் இப்போ சொல்கிறாரு. எத்தனாவது உபதேசம் வாங்கிக்கிற நீ? 5. இதே பாடலை திருமூலர் சொல்கிறாரு, இதே விஷயத்தை. 2 பேரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஆனால் 2 மகான் 2 கோணலில் சொல்கிறாங்க. 3வது உபதேச பாடம் இருக்குது, அந்த பாடம் தான் இது, இந்த பாடல். அதே 3வது உபதேச பாடல் தான் திருமூலர் பாடலும். அவர் திருமூலர் சொல்லுவார், மூல துவாரத்தை முட்கரமிட்டிரு, மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தான் என்னார். அந்த பாடம் பண்ணும்போது கண் மூடிடக்கூடாது. ஆமாம், அதே நேரத்தில் அந்த பாடம் பண்ணும்போது உன் மனசையும் குரு மையத்தில் நிற்கணும். சரி சார். கடவுள் வரும்போது கண்ணு மூடிடக்கூடாது. அதனால சொன்னார் மூளை. அப்போ ஆசன வாயை நல்லா இறுக்கி பிடிச்சி அதை தூக்கிக்கு நான் நேர்த்திக்கினார் இல்லை. அதான் 3வது உபதேசம் உங்களுக்கு கொடுத்தது. அதான் அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. அதான் 3வது உபதேசம். இந்த உபதேசத்தை தான் ஒரு பாடலாக சொல்கிறாரு. மூலத்துவாரத்தை முட்கரமிட்டு, மூலத்துவாரம்னா ஆசன வாயை தூக்கி பிடிச்சிடுறா. மூலத்துவாரத்தை முட்கரமிட்டிரு, மேலத்துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தான் என்னார் அவர் அந்த பாட்டு. அதே இந்த உபதேசத்துக்கு தான் அவர் சொன்னார், உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தை உயரே வாங்கு, பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நெல்லு, தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மறைலை கையில் அகப்பட மாட்டான். மறைலைன்னா யமங்கிட்ட மாட்டிக்க மாட்டேன். இந்த பாடத்தை கரெக்டாக பண்ணினா அப்படின்னா இந்த விந்து கீழக்கிற வரைக்கும் அஞ்ஞானி. அந்த விந்து எங்களுக்கு நேற்று கூட டாக்டருங்க ஒரு 3 டாக்டருங்க வந்தார். திருச்செந்தூர்லேருந்து ஒரு டாக்டர் வந்தார். ஃபுல்லாக ஒரு ஆன்மீகமே கேட்ட, சயின்ஸ் தான் கேட்டார். நான் என்னமோ PhD நினச்சிக்கினார் போல, இது கை நாட்டுன்னு தெரியாது. இல்லை அவரு நான் கை நாட்டுன்னு தெரியாது அவருக்கு. அவர் ஃபுல்லாக சயின்ஸே கேட்குறாரு. சரி வேறு வழியில் மாட்டிக்கினேன், வந்துட்டேன் தெருவுக்கு, என்ன பண்ணுறது. அப்புறம் சொன்னேன். அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்தார், சரவணன் ஒரு டாக்டரு. அப்புறம் ஆயுஷாவில் இருக்கிற சுகர் டாக்டர் வந்தார் சாயந்தரம். 10த்துக்கு நம்ம டாக்டர் பார்த்துப்பேன். 4 டாக்டர் நேற்று கேள்விங்க. ஆனால் எல்லாரும் சயின்ஸை பற்றி கேட்குறாங்க. இறக்கமே இல்லை. என்னடா பாவம் வயசானவன் படிக்காது, அவங்ககிட்ட போய் இதை பற்றி கேட்குறமே எப்படி நான் சொல்லுவேன் தெரியுவானா? அந்த மாதிரி சயின்ஸ் அது. ஞானிகளுக்கு நூலறிவு தேவையில்லை. இப்போ நீ சொன்ன பாடல் வந்து சயின்ஸு. அதில் யூ வடிவில் யூரின் பிளாடுறோம், விந்து பிளாடுறோங்குது இடுப்பில். அது யூ வடிவில் தான் இருக்கும், ஒய் வடிவில் இருக்கும். இது ரொம்பிச்சுன்னா வெளியே வந்துடும், இது ரொம்ப வெளியே வராது. சூடாச்சுன்னா வெளியே வந்துடும். ஆமாம். ஆனால் ரெண்டுக்கும் ஒரே கனெக்ஷன் தான், யூ பிளாக் தான். ஆமாம், அது அற்புதமானவர் இல்லையா? அவன் பெரிய அறிவாளி இல்லை, மேதை இல்லை, அவனுக்கு ஈடாக யாரை சொல்கிறது. அதனால் அவர் சொல்கிறாரு, இங்கேயே இதை வச்சிருந்தீங்கன்னா நீ அஞ்ஞானியாகவே இருப்ப. இதை என்ன பண்ணினா மேலே தூக்கிடணும்டா. ஆனா அகாரம்னு அர்த்தம், மானா மகாரம்னு அர்த்தம், ஊனா உகாரம் அர்த்தம் இல்லை. அப்போது நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் இது 3 தான். அது காற்று, சப்தம், நெருப்பு, இந்த 3 சேர்ந்து உலகம் இயங்குது. இந்த 3 சேர்ந்து நம்ம இயங்குறோம். இந்த 3ல் எது அடி வாங்கினாலும் நம்ம காலி, நம்ம கதை முடிஞ்சிடும். அப்போது இதுக்கு மூலப்பொருள் நெருப்பு, அகாரம். அதுக்கு தான் தம்பாலுன்னா.
அந்த நெருப்பை வந்து விந்துவை வந்து மேலே தூக்கிடுறான்னா. அது எப்படிடா தூக்குறதுன்னா 3வது பாடம் பண்ணுறதில்ல, அதில் தாண்டா அது மேலே ஏறும், வேற எந்த வழியிலும் ஏறாதுடா அதுன்ட்டான். அப்போ அதனால உண்ணும் போதும் சாப்பிடும் போது கூட ஒரு அக்கடிச்சுக்கும். நீ பெண்ணோட புணரல் பண்ணும்போது விந்து வெளியேறும், அப்போ ஒரு அக்கடி, அந்த விந்து வந்து இறங்கின விந்து மேலே ஓடிடும். அதனால சொன்னா உண்ணும் போதும் உறங்கும் போதும் பெண்ணின் பால் இந்திரியம் விடும் போதும் அதே செய், அதுல இருந்து மாறாத. இது வந்து இங்க மருந்து கிடையாது, அது கைலாய மருந்து, அது ஆண்டவனுடைய மருந்து, வேற எதுவும் தேவையில்லை. இங்க எதுவும் செய்ய முடியாது. அத்தை மீதெல்லாம் இங்க செய்ய முடியும், அது மட்டும் விந்துவை மட்டும் இங்க எங்கேயும் ஆரை எவன்ட்ட கொம்பனாலையும் செய்ய முடியாது, கையில மருந்து. அதனால அது இறைவனுடைய மருந்துட. அதை நீ சாப்பிட்டுட்டீங்கன்னா ஏன் உங்ககிட்ட வரமாட்டான்டா, உன்னை பார்த்தோன்னா அவன் ஒரு மைல் ஓடிடுவான்டா பயந்தனா. அதனால உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரே வாங்கு, பெண்ணின் பால் இந்திரியம் விடும் போதும் அவத்தில் நில்லு, தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம், மரளி கையில் அகப்பட மாட்டாயினா. கச்சிச்சா சாமி விளக்கம் உட்காந்து போய் ரொம்ப தேங்க்ஸ். இதை போய் பப்ளிக்கில் கேட்டு இதே மாதிரி உபதேச பாட்டு அவரு அந்த பாடலுக்கு விளக்கம் கேட்குறாரு. நான் சொன்னேன் இதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது பண்ண. ஏன்னா இப்போ இந்த பாடல் ஒரு உபதேசம் வாங்கியிருப்பான், என்னது நீ குரு அவங்க 2 பேசுக்காரன் வரும் பேசியிருந்தேன் நம்ம செய்து பார்த்தா நானும். அதனால் சில விஷயங்கள்லாம் குரு சிஷ்யன் தனிமையில் பேசணும், சில விஷயங்கள்லாம் பப்ளிக்கில் பேசணும். இப்படி இருக்கு சார். கரெக்டு தான் சார். ரொம்ப சந்தோஷம். உட்கார் டீ சாப்பிட்றேன். எனக்கு அந்த 3 நிலைகளை பார்த்த உடனே அந்த உண்ணுதல் உறங்குதல் விடுதல் அப்படின்னு சொன்ன உடனே வேற எதையாவது நீங்க சொன்ன மாதிரி சயின்ஸ் இன்னும் எத்தனையோ விளக்கம் இருக்கும், நிறைய இருக்குது சாமி. ஒவ்வொரு ஞானி பாடலையும் பிரிச்சு யோசிக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது மகான்களுடைய பாடல். அதான் பரிபாஷைன்னு சொல்லிட்டீங்க, வேற என்ன பண்ண முடியாது. அதனால நான் வேற இன்னும் வித்தியாசமான தெரிஞ்சுக்கணும்னா நீ அதிலேயே போகும்போது உனக்கு அது புரிஞ்சிடும். சரி, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் சொல்லுகிறாரு. அது மாதிரி ஒரு பாட்டுக்கு பல விதமான அர்த்தம் சொல்றீங்களா? ஒரு தடவை ஒரு அர்த்தம் சொல்றீங்க, அதுக்கு பிறகு பார்த்தா வேற. ஆமா, அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி அர்த்தங்கள் வருது. அதான். சரி உட்காருங்க, டீ சாப்பிடலாமா? கட்டாயம் சாப்பிடணும் சாமி. அப்ப நான் குரு பேச்சை தான் கேட்கறேன்னா? குரு பேச்சை யாருமே கேட்க முடியாது. இப்ப மனமே குரு கேட்கிறேன். குருன்னா உனக்கு குரு உன் மனம். உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனும் அதுவும் பேச்சை தான் கேட்பான், வெளியே இருக்கிற குரு பேச்சு கேட்க மாட்டான். அப்போ மனம்தான் பிறந்ததுலேருந்து இறக்க போற வரைக்கும் அவனை வழி நடத்துது. ஒருத்தனை பார்க்குது, ஐயோ பாவமாகுது, ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு மனம் சொன்னா கொடுக்குறான். அதே மனம் சொல்லுது அவனுக்கு ஏன் நம்ம கொடுக்கணும்னு சொல்லுது, உடனே பாக்கெட்டில் எட்ட பணத்தை கூட பாக்கெட்டு உள்ளே போட்டப்பான். மனிதனுடைய வாழ்வே மனனுடைய ஆதிக்கத்தில் தான் நடக்குது. அதனால்தான் மனுஷன் துன்பப்படுறான். ஆன்மாவனுடைய ஆதிக்கத்தில் மனிதனுடைய வாழ்வு நடக்காது. ஆனால் மகான்களுடைய வாழ்வு மனத்தினுடைய அடிப்படையில் வாழறது கிடையாது, ஆன்மாவனுடைய அடிப்படையில் வாழறான். அதனால அவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. நன்றி சாமி. கொடிய நோய்களுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு விஞ்ஞானி, அதே போல அடுத்த மனிதர்களுக்கு உணவு உடை இருக்க இடம் அப்படின்னு உதவி செய்கிற ஒருத்தர் ஒரு பக்கம். இதுக்கு இடையில ஞானிகள் சித்தர்கள் இவர்கள்லாம் இவர்களை விட உயர்ந்தவர்களா? மனிதனோட சேர்ந்து வாழறவன் வேற, மனிதனை விட்டு விலகி வாழறவன் வேற. மனித இனத்தை விட்டு விலகி வாழறவன் ஞானிகள் சித்தர்கள். மனிதனுக்குள்ளே பணக்காரனாகவும் ஏழையாகவும், ஒருத்தன் கரும்பியாகவும் ஒருத்தன் தர்மசாலியாகவும் வாழறது மனிதனுக்குள்ளே வாழறது. நான் கொடுத்தா இன்னும் 10 பேர் என்னை நல்லவன் என்ன போகிறான், 10 பேர் கொடுக்கலன்னு சொன்னால் என்னை கெட்டவன் சொல்ல போகிறான். அதனால் மனிதனுக்கு ஏற்ற மாதிரி அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழறான், அவன் மனம் சொல்கிறது மாதிரி நடக்கிறான் வாழ்க்கை. அது மனிதர்களோடு சேர்ந்த வாழ்வு. ஆனால் மகான்களுடைய வாழ்வு மனிதன்லேருந்து வேறுபட்ட வாழ்வு. இவன் மனிதனுடைய வாழ்வு மனம் சொல்கிறத கேட்டுன்னு வாழறான், மகான்களுடைய வாழ்வு ஆன்மா சொல்கிறத கேட்டுன்னு வாழறான். மகான்கள் வேற, மனிதர்கள் வேற. சொல்லுங்க. நன்றி சாமி. இந்த பெண்கள் உபதேசம் நிறைய பேர் இங்கே வாங்கிருக்காங்க. சரி. அவங்களில் சில பேருக்கு நிறைய உடல் உபாதைகள் இருக்கு. சரி. அவங்க எல்லா நிலையும் நான் எப்படி பண்ண முடியும், எல்லா நிலையும் நான் பண்ணி தான் ஆகணுமா, என் உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்காவிட்டால் நான் என்ன செய்வது
அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. மனிதனுடைய உடல்நிலை ஒத்து வராது இந்த பாடம் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியலன்னா விட்டுறது மேலு. அதை வழிகட்டாயமாக பண்ணி உடல் உபாதையை அதிகப்படுத்திக்காதீங்க. நான் பல பேருக்கு சொல்கிறேன், இந்த பாடம் மற்ற பாடம் மாதிரி கிடையாது, கடினம் இது. அந்த கடினமானது பண்ணால் மன உறுதி வேணும், உடல் உபாதை இருக்கக்கூடாது, குடும்பம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அதனால் உடல் உபாதை இருந்தால் தயவு செய்து விட்டுடுங்க. யாரும் அதுக்கிட்ட வழிகட்டாயம் பண்ணி மேலும் மேலும் உங்களுக்கு மனசில் உபாதை இருக்குது நமக்கு உடம்புல, இதை பண்ணால் ஜாஸ்தி ஆகிடுமான்ற எண்ணம் வந்தாவே ஜாஸ்தி ஆகிடும் இல்லையா? இந்த காலில் முள் கொத்திக்கிச்சுன்னா முள் எடுப்பாங்க, அது அவங்களே எடுத்துக்க முடியாது. அதனால் அடுத்தவங்க கிட்ட கொடுத்துருவாங்க காலை. பின்ன எடுத்துக்கணும், முள் எடுக்கும்போது அவன் பார்த்துக்கினே இருந்தான்னா நீ பின்ன கிட்ட எடுத்து போகும்போது காலை வலிச்சிப்பான் இல்லையா? அதனால் அவங்க சொல்லுவாங்க பச்சை மரத்தை பாருன்னுவாங்க. பச்சை மரத்தை பார்த்துனா தான் இவங்க முள் எடுத்துருவாங்க. அப்போ என்ன காரணம்? இது எண்ணங்கள் மாறும்போது இங்கே வலி இல்லை, எண்ணங்கள் அது மேலே வரும்போது வலிக்குது இல்லையா? அப்போது இந்த மன எண்ணம் நமக்கு உபாதை ஆகிக்குது, நம்ம இதை பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்ற எண்ணம் வந்துச்சுனாவே உன்னால் பண்ண முடியாது. அந்த மாதிரி அரையும் குறையுமா பண்ணி அதுக்கிட்ட மல்லு கட்டாதீங்க. என்னால் பண்ண முடியும் அப்படின்னு தைரியம் இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. சாமி, மந்திரங்கள் மூலமாக கடவுளை நாம் வசியம் செய்ய முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அல்லது கட்டுப்படுத்த முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. நீ போடுவ துபாய்க்கு மனுஷனை வசியம் பண்ணலாம், மனுஷனை கட்டுப்படுத்தலாம், கடவுளை கட்டுப்படுத்த முடியாது. மந்திரம் பண்ணுறவனுக்கு முதல்ல கடவுள் எதுன்னு தெரியாது, தெரியாதும் போய் கடவுளை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? மனுஷனை ஒன்றா கட்டுப்படுத்துவான் மந்திரத்தால், ஏன்னா அதுக்கு சக்தி உண்டு இந்த வார்த்தைக்கு. மனுஷனை ஒன்றா வசைப்படுத்தலாம், அதுக்கு சில மைகள் உண்டு. ஆனால் கடவுளை எந்த சக்தியாலையும் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? ஒரு மனிதன் சாக போகிறான், அவனுக்கு ஏராளமான சொத்து சுகங்கள் இருக்குது, எல்லா வசதிகள் இருக்குது. அவன் மந்திரக்காரனை கூப்பிட்டு என் உயிர் போகாமல் வசைப்படுத்திடு அப்படின்னா படுத்திடலாமே, ஏன் பண்ண முடியல? அந்த மந்திரம் பண்ணவனே அவனை காப்பாற்ற முடியல, அவனே போய் சேர்ந்துடுறான். அப்புறம் கடவுளை எங்கேருந்து வசியப்பட்டது? இதெல்லாம் ஒரு வாய் ஜாலாக்கு விஷயம், நிஜம் கிடையாது. கடவுள்கிட்ட எந்த பொருளும் நெருங்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், வானத்திலிருந்து ஒரு மின்னல் வந்ததுன்னா இந்த கண்ணு நேரடியாக பார்க்க முடியல, பார்த்தா கண்ணு போயிடுது. ஆனால் அந்த மின்னல் மாதிரி அது எத்தனையோ வாட்ஸாம் அந்த மின்னலினுடைய வேகம். ஆனால் கடவுள் அந்த மாதிரி 1000 மின்னலுக்கு சமமானவன் கடவுளினுடைய ஒளி. அதை போய் இந்த கண்ணு பார்க்குமா? இந்த கண்ணே பார்க்க முடியாது, அதை கட்டுப்படுத்த முடியுமா? இதெல்லாம் இங்கே ஊருக்குள்ளே ஜனங்களை அப்பாவிங்களை ஏமாத்துகிற விஷயம். இங்கே ஒருத்தர் வந்தார் கோயம்புத்தூர்லேருந்து, அன்றைக்கி தான் வந்தார் அவர். இங்கே அம்புஜம்மன்னு ஒரு சீடர் கோயம்புத்தூரில் இருந்தார், அவர் கூட இவர் இட்டுன்னு வந்தார். அவர் வந்தோடனே அப்படி இப்படி சுற்றினார். சுற்றிட்டு, ஏங்க உங்களுக்கு கிறிஸ்டினுங்க எதிர்ப்பு நிறைய இருக்குதுங்க, நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணுங்கண்ணா. போயான்னு, எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது. இல்லைங்க ஆசிரமம் வளராதுங்கண்ணா. அவர் சொன்ன பிறகு பெருசாகி போச்சுப்போம். அதனால் இந்த மாதிரி அப்பாவிங்களை ஏமாத்துற வார்த்தைகள் அது நிஜம் கிடையாது. அதனால் அதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுளை எந்த கொம்பனாலையும் வசைப்படுத்த முடியாது. வசைப்படுத்திட்டேன்னா கடவுளை போகாத. அதனால் அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. சம்பந்தாண்டான் திருவண்ணாமலையில் அருணகிரிக்கும் அவருக்கும் பேட்டி. நீ பெரிய முருக பக்தன்றிய, முருகனை காட்ட முடியுமா, இல்லை முருகனுடைய வாகனத்தை காட்ட முடியுமா அப்படின்னு. ஆனால் அவன் காளி உபாசகன், இவர் முருக பக்தர். இவர் முருகன் மேலே பாடுறாரு, ஆனால் முருகன் வரமாட்டேன்றார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த காளி பக்தன் காளியை விட்டு முருகனை பிடிச்சிக்க வச்சுக்கிறான். அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாரு, காளி மேலே பாட்டு பாடுறாரு. காளி மெய்மறந்து நின்று முருகன் வந்துடுறாரு. அது மாதிரி கடவுளை எந்த கும்பனாலையும் வசியப்படுத்த முடியாது சாமி. இதெல்லாம் ஏமாத்தினுங்கிற வேலை, அதெல்லாம் நம்பாதீங்க வாழ்க்கையில். நன்றி சாமி.
ஒரு பொதுவான கேள்வி சாமி. இன்றைக்கு பொய்யான உறவு முறைகளின் இன்றைய நிலையில் கூட்டு குடும்ப வாழ்க்கை ஏற்றத்தக்கது தானா? முடியாது சாமி, கூட்டு குடும்ப வாழ்க்கை முடியாது. இப்போ நேற்று சாய் தர்மாலாம் இந்த நேற்று போனோமில்ல, அந்த வீட்டில் 30 பேர் கூட்டு குடும்பம். அதில் 5-6 பேர் ரயில்வேயில் வேலை செய்தவங்க, 30 பேர் சாப்பிட்ற வீடு அது. ஆனால் கூட்டு குடும்பம். ஒரு அம்மா கையில் தான் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கமே இருந்தது. காரணம் என்ன? எப்படி அந்த அம்மா கையில் மட்டும் ஆதிக்கம் இருந்தது, இப்போ ஏன் அது சாத்தியப்படலை அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு 20 ஏக்கர் நிலம் இருந்தது. அதில் விவசாய பொருளுங்க வந்துக்கின்னு இருந்தது. ரயில்வேலேருந்து வேலை செய்கிறவங்க சம்பளங்க வந்துன்னு இருந்தது. எல்லாரையும் வச்சு அந்த தாயை அனுசரித்து போயின்னு இருந்தா அப்போ கூட்டு குடும்பமாக இருந்தது. இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிறான், 2 பேருக்கு வேலை இல்லாத வீட்டில் உட்காந்துங்கிறான். கூட்டு குடும்பமாக இருக்க முடியுமா? சம்பாதிக்கிறவன் போடுவானா? ஒரு நாள் 2 நாள் விருந்தாளி மாதிரி போடுவான், 3ஆவது நாள் கட்டை எடுத்துப்பான், காலி பண்ணி வேறு வீடு எடுத்துக்கொண்டுவான். அதனால் கூட்டு குடும்பம்லாம் இந்த காலகட்டத்துக்கு செல்லாது சாமி.